வணக்கம். வாங்க சும்மா சிம்பிளாக ஒரு ரங்கோலி டிசைன் பார்ப்போம். நீங்களும் போட்டு பாருங்கள். ரொம்ப ரொம்ப ஈஸி தான். ஆனால் வீட்டு முன்னாடி ரொம்ப கிராண்டாக அழகாக இருக்கும். மண் தரையாக இருந்தாலும் லைட்டாக போட்டுடலாம். இந்த மாதிரி இழுக்கிறதுக்கு ஏதாவது மணல் மாதிரி இருந்தால் முடியாது. சிமெண்ட்டு தரை இருந்துச்சுன்னா ஈஸியாக போடலாம். இல்லைன்னா டெக்னிக்கலாக தெரிஞ்சதுன்னா வேணால் நீங்கள் போட்டுக்கலாம். இந்த சாணி தண்ணி போட்டுலாம் இது பண்ணுவாங்கள்ல, அந்த மாதிரி தரையாக இருந்துச்சுன்னா இந்த மாதிரி டப்பா வச்சு போட்டுக்கலாம். மூடி எந்த மூடியாக இருந்தாலும் இந்த ரவுண்டு வர்றதுக்காக மட்டும்தான். ட்ரை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நீங்களும் பெரிய ஒரு கோலை போடுற ஒரு இது கிடைக்கும். நல்லது தான், அந்த மாதிரி போட்டு பழகிட்டால் நல்லது தானே. வீட்டு வாசலுக்கு முன்னாடி அழகான கோலம் போட்டுட்டோம்னா அவங்க அதை வர்றவங்க போகிறவங்கள அதை பார்த்துட்டு போனாலே நமக்கு அந்த திஷ்டி அதுலேயே போயிடும், கண் திஷ்டி அப்படிங்கிறது. அதுக்காகத்தான் கோலம் போட்டு வீட்டை லட்சுமி தேவி காலையில் நேரத்திலே போட்டோம்னா லட்சுமி தேவி வருவாங்க அப்படின்னு ஒரு ஐதீகம். அதுக்கு தான். இன்னொரு விஷயம் அதில் சொல்கிறேன். செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை புள்ளி வச்ச கோலம் போடக்கூடாது. அதே மாதிரி அமாவாசை அன்னைக்கு கோலமே போடக்கூடாது. தண்ணி மட்டும் தெளிச்சிட்டு விட்டுறணும். அந்த மாதிரி கொஞ்சம் சின்ன சின்ன டிப்ஸ் எல்லாம் இருக்குது. ஏன்னா சில பேர் தெரியாமல் போட்டுருவாங்க புள்ளி வச்சு. அது நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. தெரிஞ்சுக்கிட்டு அப்புறம் நம்ம செவ்வாய்க்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் புள்ளி வைக்காமல் போடுறது நல்லது, ரொம்ப நல்லது. எனக்கும் ஒருத்தர் சொல்லித்தான் நான் பழகினேன். எனக்கு மட்டும் என்ன தெரியும். நமக்கு ஒரு 60 வயசு வருதுன்னா எல்லா இதுவுமே கடந்து வந்திருப்போம்ல, அந்த ஒரு இது பார்ப்போம். இது இந்த கோலம் பிடிச்சிருக்குதா உங்களுக்கு? நான் போட்டது டிசைன் ஈஸியான மெத்தடில் தான் போட்டு காமிச்சிருக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருக்குதா இல்லையான்னு கமெண்ட் பண்ணுங்கள். சளி பிடிச்ச மாதிரி இருக்குதுங்க கொஞ்சம். கிளைமேட் சேஞ்சு நேற்று எங்கேயோ போயிட்டு வந்தோம்ல, அதில் கொஞ்சம் இதாகிடுச்சு. டானிக் வாங்கிட்டு வந்துருக்குறேன், குடிக்கணும். டானிக் குடிச்சுமே கணக்கணக்குன்னு இருக்குது. அது ஒரு 2 நாளைக்கு இதாகும்ல. ரொம்ப சிம்பிளுங்க இந்த கோலம். ரொம்ப ரொம்ப சிம்பிள். ஒரு கரெக்டாக 3.5 நிமிஷம் நான் போட்டு முடிக்கிறதுக்குள்ளே ஃபுல்லாகவே 3.5 நிமிஷத்தை ஆச்சு. கொஞ்சமாக தான் குறைச்சிட்டு நான் சீக்கிரம் போட்டுக்கலாம். கொஞ்சம் இதே நல்லா சூப்பராக இருக்குது. வீட்டுக்கு மட்டும் இந்த மாதிரி போட்டு பாருங்களேன், செம்மையாக இருக்கும். அந்த வீதியில் போகிறவங்க வர்றவங்க எல்லாமே பார்ப்பாங்க. இந்த கலர் கலர் காம்பினேஷன் கரெக்டாக கொடுத்துக்கிட்டிங்கன்னா நீட்டாக வரும். இன்னும் கொஞ்சம் குறைச்சி இந்த க்ளாஸ் ஸ்லோவாக தான் வருது. சேம் போட்டது அப்படியே நான் எடுத்து அப்படி போட்டுக்கிறேன், அவ்வளோதான். பிடிச்சிருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் போடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிவிடுங்க யாருக்காதும். நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திப்போம். கோலத்துக்கு நான் வருவேன் மறுபடியும், அப்போ பார்த்துக்கலாம். நன்றி, வணக்கம், பாய்.